விளாத்திக்குளம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் எம்எல்ஏவான். எம்எல்ஏ பேசுகிற மாதிரியா பேசுகிறீங்க? எதிர்கட்சியில் முதலமைச்சராக இருக்காரு, கையை உடிப்பேன் காலை உடிப்பேன்னு பேசலாமா? முதல்ல இந்த வீடியோ பாரு. மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. இந்த வீடியோவில் சட்டசபைக்கு வந்து கையையும் உடைப்பேன் காலையும் உடைப்பேங்கிறான் அந்த எம்எல்ஏ. இப்படியா பேசுகிறது ஒரு எம்எல்ஏ? கையையும் காலையும் உடைக்க சொல்லுங்கள் நேரடியாக. யாரையாச்சும் ஒரு ஆளை நான் அனுப்புகிறேன். உனக்கு கை காலை உடைக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கா? சும்மா மேடையில் இது கிடச்சிச்சுன்னு சொல்லி மைக்கு கிடச்சின்னு சொல்லி கையையும் காலையும் உடித்து விடுவேன்னுதில்லை. நாங்கள் பிடிச்சி உள்ளே போட்டாங்க அந்த மணிகண்டனை. கைது செய்கிறாங்கங்கிறாரு. கைது செய்யாமல் என்ன பண்ணுவாங்க? கையங்காலம் ஓடிப்பேன்னா வயலன்ஸை தூண்டுறீங்கன்னு தானே அர்த்தம், வன்முறையை தூண்டுறீங்கன்னு தானே அர்த்தம். இதில் குதிக்கிறாரு, வந்த உடனே அறிக்கை விடுறாரு, உதயநிதி ஒரு அறிக்கை விடுறாரு, ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இந்த குடும்ப அம்மா ஒன்று இருக்குல்ல கனிமொழி, அந்த அம்மா ஒரு அறிக்கை விடுது. பேசுகிறவங்களை பூரா குண்டூர் சட்டத்தில் அடித்த கொடுமையை செஞ்சவங்க நீங்கள். ஒரிஜினலாக நல்லபடியாக பேசணுன்னே ஜெயிலுக்கு தரலைங்க நீங்கள். இப்போ நான் கையை உடிப்பேன் காலை உடிப்பேன்னு வன்முறையை தோன்ற மாதிரி பேசுனா ஜெயிலில் அடைக்காமல் என்ன பண்ணுவாங்க? நாங்கள்லாம் என்ன பேசணும்? வன்முறையை தோன்ற மாதிரியாக பேசணும்? எங்களை ஜெயிலில் அடிச்சிங்கல்ல பாவிங்க. அப்படி எதுக்கு வெக்கம் இல்லாமல் இது இல்லாமல் அண்ணன் தங்கச்சி மகன் எல்லா பேரும் 3 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சாத்தானி ஆட்சி நடக்கிறதுங்கிறாரு. இவர் பெரிய யோகியர் மாதிரி. என்ன சாத்தானி ஆட்சி நடக்குது? நீ கை காலை உடிப்பம்ப விட்டுட்டு பேசாமல் இருப்பாங்களா? அப்படிங்கிறது தான் இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அடிக்க தான் செய்வாங்க, கைது பண்ணி தான் போடுவாங்க. அவர் அங்கேருந்து வர்றாரு. இவர் என்னென்னு கேட்டால் அனிதா ராதாகிருஷ்ணனா 1ஆம் நம்பர் கோலை அங்கே வந்துட்டு வீணு குதிக்கிறாங்க. இருந்தார் என்ன மணிகண்டனை கைது பண்ணிட்டதை பார்க்க வந்திருக்காரு. பார்க்க வந்ததில் எனக்கு தலையை சுற்றுது, நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு அங்கேருந்து கிளம்புனாரு. இல்லைன்னா அவரையும் பிடிச்சி உள்ளே போட்டுருப்பாங்க, நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கன்னு போகிறாரு.